வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்புச் செல்வமே, இந்த நாள் உனக்கான நாள் என்பதை நீ அறிவாயா? ஆம், உனக்காக நான் குறித்த அந்த நாள் இதுவே. இன்று நான் வந்திருப்பது, இன்று நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்று வாக்குறுதியினை தரவே நான் வந்துள்ளேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்க வேண்டும். என் வாழ்வில் மட்டும் ஏன் நல்லதே நடக்கவில்லை? நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். நான் மனம் மகிழும்படியான ஏதேனும் சிறு நிகழ்வு நடந்தாலும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிப்பதற்குள்ளேயே ஒரு கஷ்டமான சூழல் வந்து என்னை தாக்கி விடுகிறது. அப்படி என்னதான் நான் பாவம் செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி தீராத பிரச்சனைகளாகவே வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கும் உன் மனதிற்கு சில விஷயங்களை புரிய வைக்கப் போகிறேன். இப்போது நான் கூறுவதை சற்று கவனமாகவும் இறுதி வரையிலும் கேள். ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் நாறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போது 4 குதிரைகள் உனக்கு கிடைத்து இருக்கிறது என்றனர். தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயி மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது ஒரு கெட்டது நடக்கிறதே. உன் மகன் எழுந்து நடக்க 6 மாதத்திற்கு மேல் ஆகும் போல. மிகவும் கஷ்டமான நிலைமை என்று கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டுமென்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போதும் அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினார். இப்போது உனக்கு அவர் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கலாம் என்ற ஒரே பதிலை கூறினார் என்று சந்தேகம் எழுந்ததல்லவா? மேற்கொண்டு கூறுகிறேன் கே. அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார்? காரணம் உண்டு. அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாள்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டு இருக்கிறது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்று. கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரமல்ல. நாளை என்ற ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்து செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையவை என்பதை உணர்ந்தாலே போதும்.
புரிந்து கொண்டாயா? இனியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கோரிக்கைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாயிரு. சில நேரங்களில் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கிறாய். ஆனால் நீ சற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளே அங்கு நிகழ்கின்றன. அச்சமயத்தில் செய்வது அறியாமல் திகைத்து போகிறாய். என் பிள்ளையே, இதுதான் வாழ்க்கை. இதை நீ ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். உன் மனதை நான் அறிவேன். இதோ உன்னோடு இருக்கவே உன் அருகே நான் வந்துவிட்டேன். நிம்மதியாக இரு. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்துவிடாதே. மனிதர்களின் குணமும் நடவடிக்கையும் மாறுவதற்கு நீ துக்கப்பட ஆரம்பித்தால் இந்த வாழ்க்கை போதாது. அமைதியாக ஒதுக்கி தள்ளிவிட்டு உனக்காக வாழ். என் பக்தர்களின் அன்பிற்கு சமமான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த அன்பிற்கு நான் என்னையே தருகின்றேன். என் பிள்ளையே, என் பின்னே வா. அன்பான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை, உனக்கான வாழ்க்கையை உன் கையில் தருகிறேன். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும். மாறுவது மனிதர்களின் இயல்பு. அதை புரிந்து கொள்ளாதது உன் தவறு. மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்து கொள்வது நல்லது. மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமை. எனது கைகள் உன் தலைமீது உள்ளது. எல்லா பாரங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. மனதில் பாரத்தை சுமப்பதை விட என்னை சுமப்பது நல்லது. என்னை மட்டுமே சுமந்து பார். வாழ்வின் சகல ரகசியங்களும் புலப்படும். உனக்காக மற்றவரிடம் பேச என்றும் நான் இருக்கின்றேன். நீ யாரிடமும் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்காதே. என் தங்கமே, நீ என்னிடம் சரணடைந்து விட்டாய். எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். இனி உன் கடமைகளை மட்டும் எனக்காக செய்து கொண்டு இரு. இனி உன் வாழ்க்கையில் பாரமில்லை. நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாயிருப்பாய். இந்த நாள் உனக்காக நான் ஆசீர்வதித்த நாள். இன்று நீ என்னிடம் எது கேட்டாலும் அது கட்டாயம் கிடைக்கும். இந்த நாளை தவறவிட்டு விடாதே. இனி உன் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போவது கட்டாயம் உறுதி. என் ஆசீர்வாதத்தினால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் நல்லபடியாகவே நடக்கும். பயப்படாமல் இரு, தைரியமாயிரு. நிச்சயம் எல்லாம் கிடைக்கும். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.